ஐஸ்கிரீம் கப்பு கோன் ஃபில்லிங் மிஷின் கப்பு வச்சா எல்லாரும் மிஷின் பார்த்துட்டு வரியா? சொல்லட்டுமா என்னென்ன மிஷின் இருக்குன்னு? ஓகேம்மா சரி ஓகேம்மா நம்ம என்ன காலேஜுக்கு வந்திருக்கோம் தெரியுதா? லிஃப்டம் காலேஜுக்கு வந்திருக்கோமா? டெக்னாலஜி காலேஜ். ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன தெரியுதா? மீனிங் புரியுதா? ஃபுட் டெக்னாலஜி. லைக் சாப்பாடெல்லாம் இருக்குல்ல, நிறைய சாப்பிட்றல, ஃபுட்டு மட்டுமா சாப்பிட்ற? சிப்ஸு, ஐஸ்கிரீமு, கொக்கோ கோலா, பெப்சி, அந்த மாதிரி நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றல. மில்க் எல்லாம் இருக்குன்னா மில்க்ல இருந்து பவுடர் எல்லாம் வருதுல்ல, ஜூஸ்ல இருந்து பவுடர் எல்லாம் வருதுல்ல, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் இதெல்லாம் குடிக்கிறல்ல. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுற இடம் தான் இந்த ஃபுட் டெக்னாலஜியில் சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாம் லைக் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கியா? டிஸ்கவரி சேனல்லாம் எப்படி ஃபுட் ஃபேக்ட்ரி பற்றி எல்லாம் பார்த்துருக்கியா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக ப்ராசஸிங்க்கு என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் வச்சுருக்குன்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகே, அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தியா? ஓகே, அதில் 5 ப்ராசஸ் இருக்கும். லைக் ஐஸ்கிரீமோட பேஸ் ப்ராடக்ட் பாயில் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். ஓகே, எதுக்கு பாயில் பண்ணணும்? மில்க் காய்ச்சாம வெளியே வச்சா என்ன ஆகும்? பால் நீராக போயிருக்குல்ல. ஏன்னா அதில் குட்டி குட்டி மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கில் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு மில்கை பாயில் பண்ணணும். ஓகே, ஸோ பாயில் பண்ணிவிட்டு ஹோமோஜனைசேஷன்னு பண்ணுவோம். ஆடை விழுதா? மில்கை காய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் விழுதா ஆடை விழுதா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆடை விழுறது பிடிக்காது? ஒரு அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி மேலே லேயர் வந்து ஃபார்ம் ஆகாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஹோமோஜனைசேஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 6 hours 12 hours வரைக்கும் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேண்டுமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? ஐஸ்கிரீமில் வெண்ணிலா பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி பிடிக்கும். எந்த இந்தியாவில் போய் எங்கே கேட்டாலும் நாங்கள் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி தவிர எதுவுமே சொல்ல மாட்டோம். ஓகே, அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் வேணுமோ சாக்லேட் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். -20 டிகிரி 15 டிகிரி செல்சியஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கப்பில் வேணுமோ கோனில் வேணுமோ ஐஸ்கிரீமை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஐஸ்கிரீம் செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் நார்மலாக கட் பண்ணுறதுக்கு இப்போது கீரை இதெல்லாம் இருக்குல்ல, கீரை இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கீரை கொடுக்கணும். இது பல்வரைசர். எதுக்குன்னா கிரைண்ட் பண்ணுறதுக்கு. கிரைண்டர் லைக் பெரிய இப்போது கோரியாண்டர் சீடெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து கொத்தமல்லியிலேருந்து பவுடர் வேணும்ல, ஸ்பைஸ் போடுறதுக்கு, குழம்புக்கெல்லாம் போடுறதுக்கு பவுடர் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி பவுடர் எப்படி மேக் பண்ணணும்னா அந்த கோரியாண்டர் சீடை இதுக்குள்ளே போட்டோன்னா கிரைண்ட் பண்ணி பவுடராக கொடுத்துரும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடெல்லாம் கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அந்த ப்ராசஸிங்கில் என்ன அந்த ப்ளூ கலரில் ஒன்று பெருசாக இருக்கா, அது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் அந்த கோகோனட் ஆயில், ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் இந்த ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குமா? எத்தனை பேர் வீட்டிலலாம் கோகோனட் ஆயில் பண்ணுறாங்க? அம்மா, ஆச்சி கோகோனட் ஆயில் வீட்டில் பண்ணுறாங்களா? எப்படி பண்ணுறாங்க? கோகோனட்டை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு, அந்த காய வச்சு கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அதை அந்த இதில் போட்டுட்டு மில்லில் கொடுத்து ஆட்டி ஆயில் மாதிரி எடுப்பாங்க. செக்கில் ஆட்டினா என்ன சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு தான் அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பின்னாடி இங்கே பாட்டில்ஸாக இருக்கா, அது என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு பாரு, அங்கே வாஷ் பண்ணிவிட்டு பாட்டிலை இந்த சென்டரில் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கேப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக சுற்றி ஓகே ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி கேப் பண்ணி இந்த சிலிண்டர் மாதிரி இருந்தால்
மெல்ட் பண்ணுறது தான் இந்த சிலிண்டர். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்து நல்லா சீல் பண்ண வாட்டரில், அது ஒன்றும் இல்லை, சுகர் சிரப் தண்ணி தான், சர்க்கரை தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நல்ல ருசியான ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வர்றதுக்காண்டி தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹை ப்ரெஷரில் கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு நிற்கிறாங்க. சரியா? இதை யூசி ஆப்போசிட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த யூஹெச்டி ஸ்டெர்லைசர்னு இருக்கா? ஸ்டெர்லைசேஷன்னு சொல்லுவாங்க. இங்கே ஜூஸோ பாலோ மில்க்கோ எதுக்கோ வந்து ஹீட் கொடுத்து மைக்ரோப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்டெர்லைசர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த செக்ஷன் அவ்வளோதான். அடுத்து வெளியில் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து இங்கே 2 நிமிஷம் இல்லைங்க, மிஷின் எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக வெளியில் பேட்ச் இருக்குல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களை எப்படி வந்து அதை மெல்ட் ஆகிறத எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி மெஷின்ஸ் தான் இங்கே மிஷினரிஸ் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஒரு மிஷின் இருக்கும், அது கம் எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லுவாங்க. கம்முக்குள்ள ஜெல் இருக்கிற மாதிரி ஒரு கேண்டில் எல்லாம் சாப்பிடுறியா? பட்டர் ஃப்ரெஷ், அப்புறம் வெண்டோஸ், அந்த மாதிரி எல்லாம் கம்முக்குள்ளலாம் மூமெண்ட்ல ஜெல் இருக்கா? கம்மு மட்டும் தானே இருக்கு. அந்த மாதிரி கம்முக்குள்ள எது ஜெல் இருக்கோ அந்த மாதிரி கேண்டீஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு தான் கம் எக்ஸ்ட்ரூடர் பண்ணுவாங்க. ஓகே, கம் ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து இங்கே வந்து ஒரு சிக்மா மிக்சர்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் இருக்கா? அந்த க்ரீன் ரெட் ப்ளூ எல்லோ க்ரீன் இருக்குல்ல, அந்த மிஷின் வந்து சிக்மா மிக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஜெல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி, ரொம்ப லிக்விட் ஆயிடாமல் ரொம்ப சாலிட் ஆயிடாமல் அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கம்முக்குள்ளே வந்து ஜெல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அது பேர் கம் எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இந்த மிஷின் இருக்குல்ல, இந்த கிளாஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கா, அதுக்கு பேர் கம்ப்ரெஸ்டு கேண்டி மேக்கிங் மிஷின்னு சொல்லுவாங்க. டேப்லெட்ஸ் மாதிரி சில கேண்டீஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? என்னென்ன? அந்த மாதிரி இல்லை, லைக் போலோ, ஆர்பிட், சுட மிட்டாய் எல்லாம் இருக்கா? இதெல்லாம் ஜென்சி, இதனால உங்களுக்கு சூட மிட்டாய் எல்லாம் தெரியும்ல? ஓகே, அந்த மாதிரி கேண்டீஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு தான் அங்கே கம்ப்ரெஸ்டு கேண்டி அது மேலே என்ன பண்ணுவாங்க? கம்ப்ரெஸ் பண்ணி சுகர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி கேண்டியாக மேக் பண்ணுவாங்க. அடுத்து இந்த சைடு ஒரு இது இருக்குல்ல, வேக்யூம் லேப் குக்கர் இருக்கா? அதெல்லாம் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணணும். நார்மலாக சாக்லேட் எல்லாம் எப்படி மெல்ட் பண்ணுவாங்க? ஹீட் பண்ணி சூட்டில் வச்சா மெல்ட் ஆகிரும். அதுதான் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் கொடுத்தா வந்து மேபி அதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், நியூட்ரியன்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணுவோம், கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, வேக்யூம்னா என்னன்னு தெரியுமா? வேக்யூம் கிளீனர். அது இல்லை, வேக்யூம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? ப்ரெஷர். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலலாம் என்ன இருக்கும்? நார்மலாக ப்ரெஷர் இருக்கும். ஓகே, வேக்யூம்னா அங்கே ப்ரெஷரே இருக்காது, வித்தவுட் ஏர். ஓகே, அதுக்கு தான் வேக்யூம்னு சொல்லுவாங்க. அதோட நேம் தான் வேக்யூம். ஸோ அங்கே வந்து என்னது, ப்ரெஷரே இருக்காத இடத்துல மைல்டான டெம்பரேச்சர் ஹீட் பண்ணாலே டக்குன்னு வந்து சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகும். ஓகே,
அது ஆமா தானே பேக் பண்ணியே அங்க தொங்கிட்டு இருக்கு போய் பறிச்சுட்டு வருவாங்க தானே ஆமா தானே பெருசா இருக்கும் இங்க வந்து பேக் பண்ணுவாங்க அங்க என்ன பண்ண சாக்லேட் ட்ரீ கேள்விப்பட்டிருக்கியா கொக்கோ ட்ரீ கேள்விப்பட்டிருக்கியா அது என்ன பண்ணுன்னா கொக்கோ லைக் சீட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் ஓகே அந்த சீட் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்னு தெரியுமா மாவெல்லாம் அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் நைட்டு வச்சா காலையில புளிக்குது சொல்றோம்ல ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபெர்மெண்டேஷன் ஓகே அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி பவுடராக கொண்டு வரும் அந்த கொக்கோ பவுடர் அது அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் ரொம்ப கசக்கும் காஃபி பவுடர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் கசக்கும் அப்போ சாப்பிட்ருக்க நீ எல்லாம் அந்த மாதிரி தான் ரொம்ப கசக்கும் கொக்கோ பவுடர் இனிக்காது ஓகே ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து சுகரு பட்டரு இதெல்லாம் ஆட் பண்ணி தான் சாக்லேட்டாக மேக் பண்ணுறாங்க ஓகே அந்த மேக்கிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் கான்ச்சிங்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கான்ச்சிங் பண்ணுறது மிக்ஸ் பண்ணுறது தான் சாக்லேட் கான்ச்சிங் அடுத்து இந்த விஷயம் இருக்குல்ல இந்த லைன் வந்து நியூட்ரி பார் செக்ஷன்னு சொல்லுவோம் சாக்லேட்டுக்கும் நியூட்ரி பாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுமா தெரியாதா சாக்லேட்னா எப்படி இருக்கும் சாக்லேட் இருக்கும் நியூட்ரி பார்னா நியூட்ரியன்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும் என்னென்ன இருக்கும் நட்ஸ் இருக்கும் மில்க் இருக்கும் சாக்லேட் இருக்கும் ஓகே அந்த மாதிரி நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சீட்ஸு சீரியல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆட் பண்ணுறனால நியூட்ரிஷியஸாக இருக்கும் ஸோ அதனால நியூட்ரி பார்னு சொல்கிறோம் ஓகே அது என்ன பண்ணோம்னா இங்கே ஹரிசாண்டல் மிக்சர் இருக்கா இதில் தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து அங்கே க்ரீன் கலரில் ஒன்று இருக்கு அங்கே கீழே அதுக்கு பேர் ரிப்பன் பிளெண்டர்னு சொல்லுவாங்க அது பேர்லேயே இருக்கு பாரு நல்லா பிளெண்ட் பண்ணுவாங்க ஆனால் பிளெண்டர்னு சொல்லலாம்ல ஏன் ரிப்பன் பிளெண்டர்னு சொல்கிறாங்க பிளெண்ட் பண்ணுறதுக்கு பேர் பிளெண்டர்னு சொல்லலாம்ல எதுக்கு ரிப்பன் பிளெண்டர்னு சொல்லணும் ரிப்பன் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு சுற்றி பிளெண்ட் பண்ணுறது அது இல்லாமல் ரிப்பன் எதுக்கு யூஸ் பண்ணுற டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல ஸோ என்ன பண்ணோம் இந்த மாதிரி சீரியல்ஸு நட்ஸு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் எல்லாம் டை பண்ணி ஒரு சிங்கிளான ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரணும்ல ஸோ அதனால அதுக்கு பேர் ரிப்பன் பிளெண்டர்னு சொல்லியிருக்கு ஓகேவா ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து நியூட்ரி பார் மேக் பண்ணோம் அடுத்து இந்த ஒரு மிஷின் இருக்குல்ல டனல் மாதிரி இருக்குல்ல அது வந்து சாக்லேட் என்ட்ரோப்பர்னு சொல்லுவோம் லைக் சாக்லேட் கோட்டிங் கொடுக்குறதுக்கு இப்போது ஆப்பிள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹோல் ஆப்பிளில் சாக்லேட் எல்லாம் கோட் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சாக்லேட் ஃப்ரூட்ஸுக்கோ இல்லை இதுக்கோ வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம் என்னன்னா லைக் அந்த டனல் வந்து டெம்பரேச்சர் மைண்ட் எதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே அதனால க்ளோஸ் பண்ணி அதில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் இந்த செஷன் முடிஞ்சது அடுத்து அப்படியே எழுதிக்கலாமா அவ்வளோதான் முடிஞ்சது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஆமாம் எதுவுமே டவுட்ஸ் இல்லையா எத்தனை பேர் டெக்னாலஜி படிக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கா சரி ஓகே அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படியே எப்படி வந்தீங்களோ அந்த சைடு அப்படியே போர்த்துகல் சைட் கம்பெனி